ஹாய் ஆல், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ட்ரேசிங் வீடியோ தான். எப்படி ட்ரேசிங் பண்ணுறது, பிகினர்ஸ் வந்து எப்படி ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க்கு டிசைன் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணுறோன்னா, எப்பவுமே ட்ரேசிங் எடுக்கும்போது எப்பவுமே ஃப்ரேமில் அட்டாச் பண்ணாமல் நார்மலாக இருக்கும்போது வந்து ட்ரேசிங் எடுத்துக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு ட்ரேசிங் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த டிசைனில் வந்து கொஞ்சம் இது இருக்கும். என்னென்னா கிளாத் வந்து லூஸ் ஆகிடும் ஃப்ரேமில் இது பண்ணும்போது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரேசிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லீவ் போர்ஷனை வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு எங்கே ட்ரேஸ் பண்ண போகிறேனோ அதுக்கு கீழே கார்பன் ஷீட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒயிட் கலர் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணுறேன். இந்த கார்பன் ஷீட்லேயே வந்து த்ரீ கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ஒயிட், எல்லோ அண்ட் பிங்க். உங்களுக்கு நார்மலாக இந்த எழுதுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, பில் போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது வந்து ப்ளூ கலர் கார்பன் ஷீட். அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிளாத்தில் வந்து அங்கங்கே அந்த ப்ளூ கலர் இங்க்கு வந்து அங்கங்கே ட்ரேஸ் ஆகிடும் அந்த கார்பன் ஷீட்டில் இருக்கிறது. அதனால் நீங்கள் இது போல் ஒயிட், எல்லோ அண்ட் பிங்க் இந்த 3 இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கார்பன் ஷீட் வச்சுட்டேன். நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க. கார்பன் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் ட்ரேசிங்க்கு பட்டர் ஷீட்டில் வந்து நான் ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே வச்சுட்டு அந்த சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கோடு சேர்த்து நான் வந்து சேஃப்டி பின், நீங்கள் வந்து பால் பின்னோ இல்லைன்னா நார்மல் நீடில் கூட வச்சு இது பண்ணிக்கோங்க, செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டு அப்புறம் ட்ரேஸ் பண்ணணும். நம்ம வந்து இந்த பின் வந்து யூஸ் பண்ணலாம் என்ன ஆகும்னா இந்த ஷீட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், நம்மளுக்கு ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இது வந்து பிகினர்ஸ்க்கு, இப்போ தான் ஆரி ஒர்க்கில் பிகினர் ஸ்டேஜில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ஷீட் மேலே வச்சுட்டு நான் ட்ரேஸ் பண்ண இது பண்ணுறேன். இது வந்து லைன்ஸ்னால நான் வந்து ஸ்கேல் அண்ட் பென் வச்சு ட்ரேஸ் பண்ணுறேன். சப்போஸ் இந்த ஃப்ளவர்ஸு, கர்வ்ஸு அது மாதிரிலாம் இருக்கும்போது நார்மல் பென் வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணும்போது கரெக்டாக ட்ரேஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து கார்பன் ஷீட்டில் நம்ம ட்ரேஸ் பண்ணதை அப்படியே பதியும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மாற்றி எதனா பண்ணிட்டீங்கன்னா டிசைன் போடும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், இந்த லைன்ஸா அந்த லைனா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ட்ரேஸ் பண்ணும்போது நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரேஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்லீவ் பேட்டர்னுக்கு நான் எடுத்துக்கிற மெஷர்மெண்ட் வந்து சைடில் வந்து 1 இன்ச்சும் சென்டரில் வந்து 1.5 இன்ச்சு. அந்த வி ஷேப் வருதுல்ல, அந்த வி ஷேப் போர்ஷனுக்கு வந்து நான் 1.5 இன்ச்சும் சைடில் இருக்கிறதுக்கெலாம் 1 இன்ச்சு டிஸ்டன்ஸு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அந்த 1.5 அந்த வி ஷேப் போர்ஷனில் 1.5 எடுக்காமல் 1 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி வி ஷேப் வந்து மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக கீழேருந்து மேலே பார்த்த மாதிரியும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து நம்மளுடைய டிசைன் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் வந்து கீழே வந்து டிசைனுக்கு எதுவும் இல்லாமல் ஃபுல்லாமே இந்த லைன்ஸாகவே இது பண்ண போகிறேன். சப்போஸ் கஸ்டமர்ஸ் வந்து கீழே வந்து ஒரு லைன் வந்து டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைன்ஸ் போகிறதெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன். அந்த கர்வ்ஸ்க்கு நான் வரைகிறேன் பாருங்கள், பொறுமையாக வரைங்க. அதே மாதிரி ட்ரேஸ் எடுக்கும்போது எல்லா சைடும் எல்லா இடத்துலையும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷீட்டு வந்து எடுக்கணும். அதுபோல் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரேசிங்கில் ஒரு டைம் வந்து என்ன ஆகும்னா நம்ம ஒரு லைன் விட்டுருவோம், இல்லைன்னா ஒரு கர்வ் விட்டுருவோம். அதனால் எப்பவுமே ஒரு கான்சன்ட்ரேஷனோட பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து
இப்போ டாட் வைக்கிறேன்ல அதுவும் 1 இன்ச்சு கேப்புக்கு நான் வைக்கிறேன். அந்த வி போர்ஷன்லேருந்து 1 இன்ச்சு. நார்மல் லைன்ஸ் இருக்குங்களா 3 லைன்ஸ் அதுலேயும் 1 இன்ச் கேப் டிஸ்டன்ஸில் டாட் வைக்கிறேன். அங்கே தான் நான் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து சின்னதாக இருக்குது, டிஸ்டன்ஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். 1.5 இன்ச் எடுக்கும்போது கொஞ்சம் ரெண்டு டிசைனுக்கு நடுவில் சின்ன கேப் வரும். அந்த கேப்பில் நீங்கள் ஏதாச்சும் டிசைனும் பண்ணிக்கலாம், இல்லை அது கேப்பாகவும் விட்டுடலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு தான். நீங்கள் வந்து இது ஆரி ஒர்க்லேயே இப்போ வந்து நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. இது வந்து பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ட்ரேசிங் இது வந்து மெத்தட் சொல்கிறேன். ஆரி ஒர்க்கில் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து காட்டில் வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேசிங் எடுத்துகிட்டு இந்த ட்ரேசிங் ஷீட்டை ஹோல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரேசிங் பவுடர் வச்சு ட்ரேஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த போல் கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது பண்ணுறது நம்ம வந்து கிளாத் லூஸ் ஆகும். நம்ம வந்து ஆரி ஒர்க் பிகினர்ஸ்லாம் நம்ம வந்து கார்ட் யூஸ் பண்ண மாட்டோம், ரிங் தானே யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மேலே ஆரி ஸ்டாண்ட்லேயோ இல்லைனா ஆரி பாக்ஸ் ஸ்டாண்டு, ரிங்கு அண்டு பாக்ஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் வச்சு உங்களுக்கு ட்ரேசிங் எடுத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவும் வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலில் ட்ரேசிங் பவுடர் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னாலும் சொல்லுங்கள், அதுவும் நானும் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ எல்லா இடத்துலையும் நான் வந்து ட்ரேசிங் ஒர்க் வந்து முடிச்சுட்டு இப்போ நீடில் செக்யூர் பண்ணல அந்த நீடில்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எடுக்கும்போது பொறுமையாக எடுங்க. அதே மாதிரி ஷீட் எடுக்கும்போதும் பொறுமையாக எடுக்கணும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கேமராவில் வந்து அது விசிபிளாக தெரியல, கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நேரில் பார்க்கும்போது அது வந்து ட்ரேசிங் வந்து எனக்கு நல்லா கரெக்டாக விசிபிளாக தான் தெரிஞ்சிச்சு. சப்போஸ் உங்களுக்கு இது போல் தெரியலை அப்படின்னா ஒயிட் பென்சில்